ஒரு அமைதியான காட்டில் பிரகாசமாகும் ஒரு எரிக்கரையில் கூசும் ஆமை டோபி வசிக்கிறான். டோபி ஒரு புத்திசாலி கண்டுபிடிப்பாளி. ஆனால் அவனது கூச்சத்தால் மற்றவர்களுடன் பேசவே அவன் தயங்குவான். ஒருநாள் தனது குடிலில் வேலை செய்யும்போது அவன் தனது பறவையாட் தோழி பெல்லாவை ஒரு கிளையில் சோகமாக உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறான். பெல்லாவின் இறகு காயமடைந்தது. அதனால் அவள் தனது கூட்டத்துடன் தெற்குக்கு பறக்க முடியவில்லை. டோபி தைரியமாக பெல்லாவிடம் சென்று, பெல்லா, கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொல்கிறான். பெல்லா நன்றியுடன் புன்னகைக்கிறார். ஆனால் ஒரு ஆமை எப்படி உதவ முடியும் என்று அவள் ஆச்சரியப்படும். டோபி தனது குடிலுக்குள் சென்று யோசிக்கிறான். அவன் வரைபடங்கள் வரைந்து, புத்தகங்களை படித்து, கிளைகள், இலைகள், கொடிகள் போன்ற பொருட்களை சேகரிக்கிறான். அவனுடைய நோக்கம் பெல்லாவை பறக்கச் செய்ய ஒரு பறக்கும் இயந்திரத்தை உருவாக்குவது. டோபி இயந்திரத்தை உருவாக்கத் தொடங்குகிறான். இது மிகுந்த கற்பனை மற்றும் கடின உழைப்பின் விளைவு. குரங்குகள், முயல்கள் மற்றும் ஞானமிகு ஆந்தை போன்ற காட்டிலுள்ள மற்ற உயிரினங்கள் அவனுக்கு உதவ வருகின்றனர். அந்த இயந்திரம் வடிவம் பெறுகிறது. மரத்தோரணம், இலை கிரீடம் மற்றும் கொடி ஊசி அமைப்பு. சில தோல்விகள் மற்றும் சவால்கள் இருந்தாலும் டோபி விடமாட்டான். நான் நம்புகிறேன் டோபி என்று பெல்லா உற்சாகமுடன் ஊக்குவிக்கிறாள். மிகவும் முக்கியமான நாள் வந்தது. டோபி இயந்திரத்தை முடித்துவிட்டு அதற்கு ஸ்கை கிளைட்டர் என்ற பெயர் வைக்கிறான். ஆனால் அவன் நெருக்கமாக இருக்கிறான். இது வேலை செய்யாதால் என்று அவன் பயப்படுகிறான். பெல்லா அவனை உறுதிப்படுத்துகிறார். நீ அருமையான ஒன்றை செய்துள்ளாய் டோபி, முயற்சிப்போம். பெல்லா ஸ்கை கிளைடருடன் பறக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தில் அது சிறிது தள்ளுமுள்ளமாக இருந்தாலும் படிப்படியாக வானத்தில் உயர்ந்து மிதம்கிறது. காட்டிலுள்ள அனைத்து உயிரினங்களும் கைத்தட்டி மகிழ்கிறார்கள். டோபியின் கண்டுபிடிப்பு வெற்றியடைகிறது. ஸ்கை கிளைடர் மூலம் பெல்லா தெற்கிலுள்ள தனது கூட்டத்தைச் சேர்கிறாள். பறக்கும்போது பெல்லா கீழே பார்த்து, நன்றி டோபி, நீ அற்புதமானவன் என்று சொல்கிறாள். டோபி தன்னை பெருமைப்படுத்துகிறான். அவன் தனது கூச்சத்தை கடந்து தோழனுக்கு உதவ முடிந்ததற்காக மகிழ்ச்சியாக இருக்கிறான். பெல்லா தனது கூட்டத்தைச் சேர அவளின் ஆச்சரியமான கதையைச் சொல்கிறாள். ஒரு கூசும் ஆமை தனது திறமையால் தன்னை எப்படி உதவியது என்பதை கூட்டத்தினர் கேட்டனர். மற்றபுறம் டோபி ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளியாக பார்க்கப்படுகிறார். காட்டிலுள்ள மற்ற உயிரினங்களும் அவனோடு தொடர்பு கொண்டு நண்பர்களாகிறார்கள். டோபி மற்றவர்களுக்கு உதவுதல்தான் உண்மையான தைரியம் என்பதை உணர்கிறான். இதன் மூலம் டோபி அவன் உண்மையான தைரியத்தை கண்டுபிடித்தான். நீங்களும் ஒருநாள் மாயத்தை உருவாக்கும் ஆமையை காணலாம். டோபியின் கதையை பிடித்ததா? மேலும் இதுபோன்ற கதைச் சாகசங்களை காண லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்களை அடுத்த கதையில் சந்திப்போம்.